Taste the Daily. 2024-2025 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை உள்ளடக்கிய தாயுமானவர் திட்டம் வேரா தற்போது ஸ்டாலின் துவக்கியுள்ள ரேஷன் பொருட்களை முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நேரடியாக வழங்கும் திட்டம் வேரா ஆட்சி முடியும் தருவாயில் தாயுமானவர் என்ற திட்டத்தை விளம்பரத்திற்காக தொடங்கியுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. 2024-25 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை உள்ளடக்கிய தாயுமானவர் திட்டம் வேரா தற்போது திரு ஸ்டாலின் துவக்கியுள்ள ரேஷன் பொருட்களை முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நேரடியாக வழங்கும் திட்டம் வேரா ஆட்சி முடியும் தருவாயில் தாயுமானவர் என்ற திட்டத்தை விளம்பரத்திற்காக தொடங்கியுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் நிதி அமைச்சர் 19/2/2024 அன்று சமர்ப்பித்த 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பக்கம் 25 தாயுமானவர் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்து அது பற்றி விவரங்களை கீழ்கண்டவாறு விளக்கியுள்ளார். ஆதரவற்ற தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமன்றி கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். அரசினுடைய உள்ள தரவுகள், கள ஆய்வுகள், மக்களுடைய பங்கேற்புடன் கலந்துரையாடல், கிராம சபை ஆகியவற்றின் மூலமாக மாநிலம் முழுவதும் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களை கண்டறியப்படும். முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் என்ற பெரிய அளவிலான இப்புதிய திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுடைய பங்கேற்பு உறுதி செய்யப்படும் என்று வெற்று விளம்பர ஆட்சியில் அனைத்துமே தாமதம் என்பது போல் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவித்த இந்த திட்டத்தை ஸ்டாலின் மாடல் அகராதியின்படி போர்க்கால அடிப்படையில், அதாவது 18 மாதங்கள் தாமதமாக ஆட்சி முடியும் தருவாயில் மேலே அறிவித்தபடி கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் வழங்குதல் என்ற எந்தவித நன்மைகளையும் வழங்காமல் 3 நாட்களுக்கு முன்பு 12/8/2025 அன்று வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அந்த திட்டத்திற்கு தாயுமானவர் என்றும் பெயர் சூட்டியுள்ளார். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இதுதான் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 21/9/2020 அன்று 9 கோடி ரூபாய் செலவில் 3501 நகரம் நியாய விலை கடைகள் தமிழகமெங்கும் தொடங்கி வைக்கப்பட்டது. அதன்படி மலை கிராமங்கள், தொலைதூர கிராமங்கள், பகுதி நேர நியாய விலை கடைகள் மற்றும் குறைந்த அளவு குடும்ப அட்டைகள் உள்ள குடியிருப்புகள் என்று தமிழகம் முழுவதும் 37 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக எடுத்துச் சென்று வழங்கப்பட்டது. எளிய மக்களுடைய தேவைகளை உணர்ந்து வெற்று விளம்பரமின்றி கடமை உணர்வுடன் செயல்பட்ட இந்த திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டமாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் தெரிவித்திருக்கிறார். இப்படி எங்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களுக்கு காப்பி பேஸ்ட் செய்து தனது பெயரை அல்லது புது பெயரை சூட்டி அரசு பணத்தில் பல கோடி ரூபாய் செலவு வெற்று விளம்பரங்கள் மேற்கொள்வதைத்தான் நாங்கள் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு என்று கூறுகிறோம். தாயுமானவர் என்று அழகிய தமிழில் பேசினால் மக்களுக்கு உங்கள் லட்சணம் தெரியாதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுவரை மக்களுக்கு தொடர்ந்து பலனளிக்கக்கூடிய எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இந்த விடியா மாடல் ஸ்டாலின் அரசு அறிவிக்கவில்லை. திரு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த பிறகு நகரம் ரேஷன் கடைகளுடைய நிலை என்னவென்றே தெரியவில்லை. 51 மாதங்களாக எந்த புதிய திட்டத்தையும் உருவாக்க முடியாத திமுக அரசு தேர்தல் நெருங்கியவுடன் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை தூசு தட்டி
புதிய பெயர் வைத்து விளம்பரப்படுத்துகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகரம் ரேஷன் கடை திட்டத்தில் தெளிவு இருந்தது. 3 நாட்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட உங்கள் திட்டத்தில் ஏதேனும் தெளிவு உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ரேஷன் பொருட்கள் எந்த வாகனங்களில் கொண்டு செல்ல போகிறீர்கள்? பல இடங்களில் தனியார் வாகனங்களை பயன்படுத்துவதாக தகவல் வருகிறது. அவர்களுக்கு பணம் யார் வழங்குகிறார்கள்? அவர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா? டெண்டர் விவரங்களை வெளியிடுகிறீர்களா? 30 கோடி ரூபாய் செலவில், அதாவது நீங்களே செலவு செய்ததாக கூறியிருக்கிறீர்கள். இந்த தொகை யாருக்கு செல்கிறது? தனியார் வாகன உரிமையாளர்களுக்கா, திமுகவினருக்கா, அல்லது விளம்பரம் செலவிற்கா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொது விநியோகத்துறையில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் பாக்கி வைத்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கும் அவல நிலையில் உள்ள இந்த அரசு தாய்மானவர் என்ற அழகிய தமிழில் பேசினால் மக்களுக்கு உங்கள் லட்சணம் தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை உள்ளடக்கிய தாயுமானவர் திட்டம் வேறா, தற்போது ஸ்டாலின் துவங்கியுள்ள ரேஷன் பொருட்கள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் நேரடியாக வழங்கும் திட்டம் வேறா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றவர்களை பார்த்து காப்பி எடுத்து வெற்றி விளம்பரம் செய்யும் வெற்று விளம்பர ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையில்லை. சொந்தமாக சிந்தித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து திட்டங்களை தீட்டுபவர்களே தமிழகத்திற்கு தேவை. ஆட்சி முடியும் தருவாயில் தேர்தலை மனதில் வைத்து தமிழக மக்களுடைய வரி பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை வெற்று விளம்பரங்களுக்காக செலவழித்து தனது புகைப்படத்தை விளம்பரம் செய்வதாலும் வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக மக்கள் காப்பி பேஸ்ட் பெயிலர் மாடல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.